பால் சீதாராமன் உங்களுக்காக ஒரு கேக்கும் மிக்சரும் 26ஆம் தேதி உடைய மகனுடைய பிறந்த நாள். அதுக்கு முன்கூட்டியே அவர் உங்களுக்கு நாளைக்கு மாலை காலை 6 மணி தான் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக அவர் ஆதேசித்திருக்கிறார். ஸோ இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிற உங்களோடு பேசும்படியாய் தேவனுடைய சமூகத்தை பார்த்த வேளையில் ஆண்டவர் இந்த வாரமும் அடுத்த வாரத்திலும் பேசக்கூடிய சில முக்கியமான காரியங்களை என் உள்ளத்தில் வைத்து பல நாட்களாக இந்த நாட்களை ஜெபித்து ஒரு புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை தேவ சமூகத்திலே காத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ தேவனுடைய வார்த்தை என்பது நம்ம ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொண்டு போகும்பொழுது மாத்திரமே நமக்கு போதுமான ஆசீர்வாதங்கள், பாதுகாவல், பராமரிப்பு எல்லாம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த காலவெளியிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை மையமாய் வைத்து நான் உங்களோடு பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாராவது வாசிங்க அப்போம். தேவனால் கூடும். எல்லாம் வாய்த்தன சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாரால கூட நடைபெறுகிறது? இந்த வருஷத்தை முடிக்க போற நம்முடைய உள்ளத்திலே தேவன் எழுதும்படியாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை தேவனால் கூடும். அது எந்த காரியமாய் இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவனால் என்ன செய்யும்? கூடும். எப்படி கூடும் அது தெரியாது, எப்படியும் கூடும். அல்லேலூயா. என்ன ஆட்கள் கேட்கிற கேள்வி எப்படி தான் சின்ன பிள்ளை மாதிரி, அது எப்படி கூடும்? அதான் வருஷம் முடிய போத. வருஷம் முடிய பத்தி பிரச்சனை இல்லை, ஆண்டுகள் முடியலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, முடியாது. நமக்கு என்ன செய்யறோம்னா 2023 முடியுது போச்சு அவ்வளவும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அழைத்த ஆண்டவர் மாறவில்லை. அவர் ஒரு நாள் முடிந்து போறதில்லை. அவர் எப்படியும் சொன்ன வார்த்தையை ஆண்டுகள் மாறினாலும் கர்த்தர் மாறாமல் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால என்ன வார்த்தை சொல்லுங்க எல்லாரும் வாய்த்து பார்ப்போம். தேவனால் கூடும். யார் எண்ணம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்க? வருஷ கடைசியில் தேவனால் கூடும், தேவனால் கூடும், தேவனால் கூடும். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதுதான் யோபுல 42ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று எழுதப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அங்க எழுதின ஆண்டவர் இங்கே எழுதும்போது தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். எல்லாம் என்கிற வார்த்தைக்கு எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, நீங்க எதை காரியத்தை நினைக்கிறீங்களோ அது தேவனால் என்ன செய்யும்? கூடும். யார் என்ன கேட்டாலும் இந்த வார்த்தை சொன்ன தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். தேவனால் கூடும். நம்மால இந்த வருஷம் கூடாம போயிருக்கலாம். மனுஷரால் கூடாது. அந்த மனுஷ இடத்துல நம்மையும் சேர்த்துக் கொள்வோம். நாம் சில காரியம் திட்டம் பண்ணிருக்கலாம், சில காரியத்தை முயற்சி பண்ணிருக்கலாம், சில காரியம் யோசித்து இருக்கலாம், அது முடியாம போயிருக்கலாம். ஆனால் தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். என்ன தேவனால் கூடும் என்பதை குறித்து இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு 7 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு 18ஆம் அதிகாரத்தை முழுசும் பரிசம் பண்ண போறேன். அதனால என்ன நேரம் முடியும் தெரியாது. ஏன்னா நாளைக்கு கிறிஸ்துமஸ், அதனால சீக்கிரமாவே முடிச்சிருவோம். அதனால எவ்வளவு நேரம் தெரியாது. அதனால செல்போன் கையில் தூக்கிட்டு வெளியே போயிடாதீங்க. போன் வந்த மாதிரி சில ஆட்கள் அப்படிதான் கூட்டத்தில் உட்காந்துருக்கும் போது வெளியே போகணும்னு நினைச்சாலே செல்போன்ல ஏதோ அவசரமா ஒரு கால் வந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே போயிடும். அப்படியே அந்தாக்கில் போயிடும். அது முடிச்சு குறிப்பிட்ட முடிச்சிருவேன். இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 காரியங்களை இன்சிடென்ட்ஸை ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிதான் தேவனால் கூடும் என்கிற, அதெல்லாம் இட்ஸ் பாசிபிள் வித் காட். தேவனால கூடும் என்பதற்கு ஒரு 7 காரியங்களை, சம்பவங்களை இந்த லூக்கா 18 சொல்லப்படுகிறது. ஆகவே லூக்கா 18 மாத்திரம் மையமாய் வைத்து ஸ்டிக்கான் பண்ணி அந்த 7 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா முதல் 8 வசனத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெபத்தை குறித்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆண்டவர் சொன்ன உவமையை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு விதவையான ஸ்திரீ
அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு நியாயாதிபதியிடத்தில் அவர் போனார். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் குறித்த நல்ல குவாலிபிகேஷன் கொடுக்கப்படுக பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யலாம்? எந்த விதத்திலும் யாரையும் சில மதிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி. அடுத்து சொல்லப்படுகிறது, அவன் எப்படிப்பட்ட நியாயாதிபதி? அநீதி உள்ள நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதியிலே போய் அவள் தன்னுடைய காரியத்தை சொன்னாள் என்று வாசிக்கிறோம். அடிக்கடி போனாள், சொல்லிக்கொண்டே இருந்தாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லையா? மனதில்லை என்றப்படுது. 4ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? மனதில்லாது இருந்தது. ஆனால் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றதுனால, அதனால அவளுக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்தில் செய்யறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து ஆரம்பிக்கிறார் 7ஆம் வசனத்தில், அந்தப்படியே. சரிதானா? அந்தப்படியான மேல சம்பவத்தின்படியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவளுக்கு நினைச்சு வாருங்க, நியாயம் செய்வார். இஸ் பாசிபிள். விடாப்பிடியாய் நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எந்த காரியமானாலும் சரி, இஸ் பாசிபிள். நம்ம ஜெபத்துக்கு நிச்சயமா என்ன செய்யும்? பதில் என்ன செய்யும்? கிடைக்கும். 2020 வருஷத்துல பல காரியத்துக்காக ஜெபித்திருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் பதில் இல்லாத போல காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் தர யாரால முடியும்? தேவனால் கூடும். அவர்தான் எல்லாவற்றிற்கும். அவே நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணனே, இப்படி ஜெபம் பண்ணனே இல்லை. விடாப்பிடியான ஒரு ஜெபத்திற்கு பதில் தர கர்த்தரால கூடும். சூழ்நிலையை மாற்ற முடியும், அற்புதம் செய்ய முடியும். அவே இன்னும் நாம் அவரை விடாப்பிடியா என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். அவன் அடிக்கடி தொந்தரவுப்படுத்த நல்லா தெரியுது. மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, போய் பிரயோஜனம் இல்லை, அவன் யாருக்குமே நியாயம் செய்ய மாட்டான். அந்த நாட்டில் அதான் விதவைகள் கோர்ட்டு போறதில்லை. விதவைகள் அவர் சமுதாயத்துக்கு வர புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவதும் இவ ஏழை, ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியம், லஞ்சம் கொடுக்கனாலும் முடியாது. ஆனாலும் அவள் என்ன செய்யல? விடவில்லை. அதுதான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பவனா அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவதற்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தோஷம் நடக்கலையா? அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட விசுவாசிப்ப கத்த நிச்சயமா வரப்போற நாட்கள் நினைச்சு வாருங்க, செய்வார். ஆண்டவர் நடத்துவாரு. ஏன்? அவரால் தான் முடியும். அவரை தவிர வேறு ஒருவராலும் காரியங்களை செய்ய முடியாது. விடாப்பிடியான ஜெபத்திற்கு பதில் தர அவரால் கூடும். எந்த காரியமானாலும் அவருக்கு பதில் தர முடியும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, மனிதரால் முடியாத காரியமா இருக்கலாம், மற்றவர்கள் முடியாது சொன்ன காரியம் தான். தேவனால் தான் கூடும். தேவனால் தான் கூடும். நல்ல அறிந்து உள்ளமானா அவர் விடாப்பிடியாக அவரை பற்றிக்கொள்ளும். அதுதான் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லுகிறார். பதில் தர முடியுமா? எனக்கும் அதான் சொல்லுவது. தம்மை நோக்கி எப்ப கூப்பிடுவாங்களா? இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய. நம்ம ஒரு நேரம் ஜெபம் பண்ணாலே, காம நேரம் ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பதில் தரல. எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணா? 5 நிமிஷம். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணுமா? கூப்பிடணுமா? கூப்பிட்டு சிலரை குறித்து நான் சொல்றேன், எப்படி விடாப்படி ஆகி கூப்பிட்டு என்பதை குறித்து, அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் காரியங்களை கூடும்படி செய்தார் என்பதை குறித்து பாரு. கதறவில்லை. ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், வேற வழியே கிடையாது. So it's possible. ஆண்டவர் பதில் தர முடியும். ஆகவே ஒருவேளை இந்த நாட்களில் பதில் வராது போல காணப்பட்டாலும் இட் இஸ் ஆன் த வே. பதில் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாதையில் அடிச்சாங்க வந்துகிட்டு இருக்கு. விசுவாச கண்ணோடு பார்ப்போம். தேவன் நிச்சயமாய் செய்வார். விடாப்பிடியான ஜெபத்திற்கு தேவன் பதில் தர முடியும்.
நமக்கு அறிமுகமான சில எல்லாம் அறிந்த பகுதி தான். இந்த கண்ணோட்டத்தில் நினைவுபடுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். யாக்கோபை குறித்து எழுதப்பட்டுகிறது. யாக்கோபு ஒரு நாளில் தன் மாமன் வீட்டிலேருந்து திரும்பி வருகிறான். வெறும் கோலோடு தான் போனான். ஆனால் 2 பரிவாரத்தோடு வருகிறான். ஆனால் யாப்போக்கு என்ற நதி அண்டை வந்த வேளையிலே எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் மாத்திரம் பிந்தி தனித்திருக்கிறான். ஆண்டவரோடு போராடுகிறான். பவுல் சொல்லுகிறார், ஜெபத்தில் நான் போராடுகிறது போல. அப்போ ஜெபத்தில் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. வெளியே தெருவில் போராடக்கூடாது. வெளியில் சில சண்டை போடுவாங்க, இருக்கிற ஆட்ட போட சண்டை போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, யார்கிட்ட சண்டை போடணும் சொல்லுங்க? ஆண்டோட சண்டை போடுங்க. யார்கிட்ட சண்டை போடணும்? சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டோட இப்படி சண்டை போடுற, அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு கேட்குறீங்களா? போடுங்க, சும்மா பரவாயில்ல. அதான் சொல்லுவோம், ஆண்டோட சண்டை. இன்னைக்கு அவர்கிட்ட சண்டை போடாதனால தான் மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. விளங்க சார்? மற்றதை மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும். ஆண்டோட்ட விட்டா அப்படியா? அவன் போராடினா, சண்டை போட்டான். என்ன சண்டை போட்டான்? என்னை ஆசீர்வதித்தாலும் என்னை வச்ச மாட்டேன், போக மாட்டேன், விட மாட்டேன். சண்டை தானே போட்டேன். யோசிச்சு பாருங்க. விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன். சில இடத்துல இந்த சின்ன பிள்ளைங்க பெரியவங்க போகும்போது பெரியவங்க நடிக்கிற மாதிரி ஆண்டவர் விடுறா, என்ன விடுறாரு? ஏன்னா அவர் பார்க்குறாரு, லேசா கேட்குறானா இல்லை விடாப்படியா கேட்குறானா? ஆண்டவர் தெரியும் எப்படி ஜோம் பண்ணுறோம். உப்புக்காக ஜோம் பண்ணுறோமா, சொன்னதுக்காக சொல்லிட்டாங்க அதனால என்ன செய்வான், ஜோம் பண்ணுறோமா, இல்லை உண்மையாகவே என்ன செய்கிறா? ஆண்டவர் தெரியாதா? யோசிச்சு பாருங்க. அவனை ஒரே வீழ்த்த முடியாதா? விடியும். விடுறா போட்டுன்றாரு. விடு. எதுக்கு தெரியுமா? நமக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கிறார். நம்மளும் ஜபத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, போராடணும். இட்ஸ் பாசிபிள். அந்த ஜபத்துக்கு தேவனுக்கு பதில் தரக்கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்தார். இரவு முழுவதும் அவரோட ஆரம்ப நாட்டில் ஒழித்திருக்கும் பொழுது ஒருத்தர் யூசி ஸ்கூலில் ஒரு மீட்டிங் பெங்களூர் அவர் இறந்து போயிட்டார். விசுவாசிகளுக்கான கூட்டம் தான் நடந்துச்சு. அப்போ ஆரம்ப நாட்கள் நான் அப்போ அந்த மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அவர் கேட்டார், எத்தனை பேர் ஆல்நைட் பேருக்கு போயிருக்கேன்னு கேட்டார். ரொம்ப பேர் கை வைத்தினாங்க. கூட்டமாக ஆல்நைட் பேருக்கு. அடுத்து கேட்டார், எத்தனை பேர் ஆல் நைட்டாக ஜோம் பண்ணிருக்கீங்க கேட்டார். தனியா ஒரு ஆள் இல்லை. இரவு முழுவதும் தனியாய் ஒரு ஆள் ஜோம் பண்ண ஆள் எத்தனை பேர்னு கேட்டால் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். நீ விடாப்படியான ஜபம் என்பது அதுதான். இன்னைக்கு ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறோம். அவன் எந்த பைபிள் ஸ்கூலில் போய் படித்தான் தெரியாது. இன்னைக்கு ஜபத்தை குறித்து நானும் வருஷம் பூரா சொல்லாத வாரமே கிடையாது. அப்படின்னா ஜபத்தை பற்றி சொல்லி தருங்க. ஆனாலும் ஜபம் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. ஏதோ ஜபம் பண்ணோம் 5 நிமிஷம் 10 நிமிஷம். பிரச்சனை போல, கஷ்டம் போல. எல்லாம் கவனிங்க. கடினமான காலங்களில் போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கத்தை அதை வழி வச்சிருக்கிறாரு. ஜெபம் நமக்கு ஒரு பெரிய வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிப்பார், கர்த்தர் அவனை ஆசீர்வதி. இன்னைக்கு ஆசீர்வதிச்சதுனால தான் அவனை இஸ்ரவேலை மாற்றி இன்னைக்கு என்ன நடந்து நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் பல கண்டுபிடிப்புகள், அரிய கண்டுபிடிப்பெல்லாம் யாரால் தான் உண்டானது? இஸ்ரவேல் தான் கண்டுபிடித்தார். எல்லா விதத்திலும், சகல விதத்திலும் அவங்க தான். தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன் அன்னைக்கு அந்த ஒரு மனுஷன் ராத்திரி மணி ஜெபம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் பொழுது விடுதுரா. அப்ப பாருங்க, பொழுது விடிஞ்சிருது, அதிகாலை ஆரம்பிக்குது. ஆஹா, நான் விட போறதே இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் கேட்டபடி அங்கே அவனை என்ன செய்றாங்க, ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போராடுகிறோம் ஜெபத்தில். இது நம்முடைய வாழ்க்கை அனுபவம் மாறும். 2024 வருஷத்தில் போக போகிறோம். ஒரு போராடி ஜெபி, ஆண்டவரே இந்த வருஷம் அப்படி ஆயிடுச்சு, நீ அடுத்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி செய்யணும் ஆண்டவரே கேட்ப டிமாண்ட் பண்ணோம். அந்த நாமத்தினாலே நீ எவைகளை கேட்பீர்களோ என்ற வார்த்தையை கொடுத்து கடந்த நாட்களில் ஒருத்தர் எழுதின முதல் வாசனை ஒரு டிரான்ஸ்லேஷனில் அவர் சொல்றார், டிமாண்ட் பண்ணுங்க. நீ எதை டிமாண்ட் பண்ணாலும் அதை என்ன செய்வேன், தருவேன். ஏதோ கெஞ்சில தாங்கப்பா இல்லை, டிமாண்ட் பண்ணு. ஏன்? எல்லாத்தையும் நம்ம ஆசிர்வதிப்பதற்கு, நம்ம மேன்மைப்படுத்துவதற்கும் எல்லாத்திற்கும் தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. டிமாண்ட் பண்ணாவே, ஆண்டவரே என்ன நீங்க ஆசிர்வதிக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். இஸ் பாசிபிள். ஆண்டவர் பதில் கொடுத்தார். சோ விடாப்பிடியான ஜெபத்திற்கு பதில் தர தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணும், விடாப்பிடியா என்ன செய்யணும்,
ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். வேறு வழி கிடையாது. ஜெபிக்க வேண்டும். நீ பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் சொல்லுகிற காரியங்கள் அதுதான். அப்படி திருச்சபை சபையாய் ஜெபிக்கணும், குடும்பமாய் ஜெபிக்கணும், தனியாய் ஜெபிக்கணும். ஆண்டவர் அவன் இஸ்ரவேலை ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது இவ்வளவு பெரிய தேசமாய் கர்த்தர் மாற்றி தனி பேரில் ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் உருவாக்கி ஆண்டவர் செய்ய போறார் என்பது யாக்கோபுக்கு என்ன செய்யாதாங்க தெரியாது. ஆனால் அவன் கேட்டது எப்படி ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை கண் காணவில்லை. அல்லேலூயா. காதுல கேட்கல. ஜெபம் பண்ணதுனால கிடைச்ச காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் பண்ண உடனே என்ன கிடைச்சி தெரியுமா? என்ன முடிக்கிறீங்க? கால் சுளுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? நொண்டி காலா மாறின. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே ராத்திரி முழுசு ஜெபம் பண்ணி நொண்டி காலை எனக்கு தந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படிலாம் கத்தரை வையணுமோ அப்படிலாம் நினைச்சிருப்போம், வஞ்சிருப்போம். யோசிப்பார் சில. அதனால ஜெபம் பண்ண உடனே பாசிட்டிவாக பதில் வரலான்னு உடனே நெகட்டிவ் ஆகிடுச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன், பிறையா இது இப்படி நடந்துச்சு, அப்போ ஆண்டவர் சரியில்லை. நீ ஜெபம் பண்ணது சரியில்லை, ஆண்டவர் சரியில்லை, நீ ஜெபம் பண்ணது சரியில்லை. கவனிங்க. கிடைச்சதுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நொண்டி நொண்டி தான் இருந்தான் ஜெபம் முடிஞ்ச உடனே. உடைச்ச உடனே பல காரியத்தை செய்யல. உடனே பெரிய காரியத்தை ஆண்டவர் வானத்திலும் துப்பட்டியில் இறக்கல இல்லை. ஆனால் காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் ஆண்டவர் காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவே இந்த காலவெளியிலே நாம் இதுவரை ஜெபித்தோம், இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் விட அப்படியாய் ஜெபிப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு பதில் தர அவரால் முடியும். அல்லேலூயா. எந்த காரியமானாலும் சரி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவரை பற்றிக் கொள்ளுவோம். உம்மால முடியும் ஆண்டவரே. நான் அதனால விட போறதில்லை. நோக்கி இரவும் பகலும் கூப்பிடாய் தம்மால் தெரிந்தவர்களுடைய விஷயத்துல தேவன் நீடிய பொறுமையா இருந்திருக்கு. அந்த வசந்த வார்த்தை ரெண்டுமே கான்ட்ராஸ்டா சொல்லப்பட்ட வார்த்தை. நீடிய பொறுமையுள்ள இருந்து அடுத்த என்ன இருக்கான்? சீக்கிரத்துல. நீடிய பொறுமைக்கும் சீக்கிரத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அப்ப நம்மகிட்ட என்ன பார்க்கிறாரு? நீடிய பொறுமையோடு விடாப்பிடியாய் ஜெபிக்க விரும்புகிறாரு. கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது எப்படி செய்கிறாரு? ஒரே நிமிஷத்துல ஜெயில இருக்கிற யோசேப்பை சிங்காசனத்துல தேவனால் உட்கார வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் தான். யோசிச்சு பாருங்க. தேவன் செய்ய முடியும். இட்ஸ் பாசிபிள். தேவனால முடியும். நம்ம நினைக்கிறோம் ஒரே நேரத்தில் இப்படி முடி ஜெபம் பண்ணோன்னே எல்லாம் நடந்துங்க இல்லை. ஆண்டு சொல்ல நீடிய இரவும் பகலும் கூப்பிட்டுட்டே இருந்தா ஆண்டவர் பொறுமையா இருக்கு. சரி, நீ எப்படி கூப்பிடுற இன்னும் விடாப்படியா பாக்குறியா, கூப்பிடுறியான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே அதை விசுவாசித்து நாம் சோர்ந்து வாழ்ச்சோம் ஜெபம். விடாப்படியான ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிற தேவன். பரதேமை குடனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்கிற வார்த்தை தான். நல்ல பிச்சை கேட்டு இருக்கிறமே. தாவீதின் குமாரனே இறங்கும் கூப்பிட்டான். எல்லாரும் தடை பண்ணினார்கள், அதற்றினார்கள், பேசாது என்று சொல்லி விட்டுட்டானா? இல்ல, வசனம் சொல்லுது முன்னிலும் என்ன செய்யணும்? அதிகம் முந்தி ஒரு நிமிஷம் கூட கத்திக்கிட்டே இருந்திருப்பான், பயங்கரமா கத்திருப்பான். விடாப்புடியான ஜெபத்திற்கு தேவனால் பதில் தர முடியும். எங்கேயோ நம்ம காத்துல தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எங்கேயோ ஒரு காத்துல பண்ணல, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி இஸ்ரவேல் தேவன் நோக்கி நான் ஜெபிக்கிறோம். தேவ ஜெபத்தில் கூடும் பொழுது ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறோம். ஆகவே பதவி கூட வார்த்தை இம்பாசிபிள் திங்க கர்த்தர் செய்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிறவி குருடனை பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்து அவன் பார்வையிடும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. So it is possible. எல்லாம் சொல்லாமா? எல்லாம் கூட சொல்லாமா? எல்லாம் தேவனால் கூட சொல்லாமா? தேவனால் எல்லாம் கூடும். உங்க வாழ்க்கையில் கூடுமா? நிச்சயமாய் கூடும். ஹல்லேலூயா. நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், இருளா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி தேவனால் கூடும்.
அதுக்கு மேல ஒன்னே யோசிக்காதீங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? விடாப்படியா ஜெபிப்போம். பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் விட போறதில்லை ஆண்டவரே, விட போறதில்லை. ஆண்டவர் நிச்சயமாய் அது கொடுப்பார். மூணாவது இன்னொரு உதாரணத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கானானிய ஸ்திரியை குறித்து மத்தேயு எழுதப்படும். விடாப்படியாய் ஜெபித்த, விடாப்படியா பின்பற்றும். அந்த ஸ்டேஜில் நம்ம இருந்திருப்போமானா என்ன எப்படி இருப்போம்? இவ்வளவோ கேள்விப்பட்ட இயேசுவை பத்தி கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். அவர் வாய் திறந்து என்ன செய்யல? பேசல, அமைதியாயிட்டார். ஒண்ணுமே சொல்ல, ஒரு வார்த்தையை சொல்லல. எப்படின்னு அவளுக்கு மூஞ்சி முகரில் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ சொன்னாங்க, ஜெபிச்சா நடக்குன்னு சொன்னாங்க, கூப்பிட்டா எல்லாம் செய்யறான்னு சொன்னாங்க, நடக்கலையே, விட்டுட்டு போனாலா? இல்லை, தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தான். அவளும் கூப்பாடுதான், பின்னால கூப்பிட்டுட்டே இருக்கிறா. ஸ்ரீசர் வந்து சொல்ல, ஆண்டவரே இவளை என்ன செய்யும்? அனுப்பிடும். ஏன்? இவ கூப்பிடுற சத்தம் காதுக்கு என்ன செய்யுது? இரிட்டேஷனா இருக்கு, தொந்தரவா இருக்கு, அலட்சியமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அனுப்புற ஆண்டவரே. நாயும் சொன்னார், விடல. கர்த்தருக்கு அந்த பதிலுக்கு ஆண்டவரால் முடிஞ்சுச்சா முடியலையா யோசிச்சு பாருங்க. அந்நேரமே அவள் மகன் என்ன செய்யா? சுகமானாள். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். நம்ம ஒரு நேரம் ஜெபம் பண்ண உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீ அடுத்த பார்ப்போம். ஆண்டவரை தவிர எங்க வேணாலும் ஒண்ணு முடியாது, எது நடக்காது. தேவனால் தான் என்ன செய்யும்? எல்லாம் என்ன செய்யும்? கூடும். மனிதரால் கூடாது சொல்லிட்டார், மனிதரால் முடியாது. அவர்கள் தன்னுடைய திறமை கேட்டபடி செய்வார்கள், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கை உரிச்சிருவாங்க. ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அங்க யாக்கோபை ஆசிரியக்க அவரால் கூடும். அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்ய அந்த மனுஷனால முடியும். இங்கே குருடனுக்கு முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் முடியும்படியாய் செய்ய முடியும். இவளுக்கும் செய்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வாசிங்க. பெரும்பாலுள்ள சிறிய வாழ்க்கை விடாப்படியா தான் போனவ. கூட்டம் அதிகமா இருக்கு, விட்டுலாம் இல்லை. அவர் வேதத்தில் பல உதாரணங்களை நான் பார்க்க முடியும். நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஸோ நம்முடைய விடாப்படியான ஜெபத்திற்கு தேவனால் பதில் தர அவரால் கூடும். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை தேவனால் முடியும். எந்த காரியம் நடக்கலையோ, எந்த காரியம் முடியலோ, அது தேவனால் தான் செய்யும், கூடும். எப்ப? நம்முடைய விடாப்படியான ஜெபத்தினால கூடும். இரண்டாவதாக எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த மோசமான மனிதனையும் தேவன் ரட்சிக்க அவரால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயக்காரன் பரிசேயனை குறித்து இரண்டாவது எழுதப்படுகிறதை நான் பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறோம். பரிசேயன் அவன் பயங்கரமான ஒரு, ரொம்ப தன்னை குறித்து அதிகமாய் சொல்ற காரியத்தை பார்க்க, ஆண்டவரே நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அவனை போல அல்ல, இவனை போல அல்ல. ஆனால் ஆயக்காரன் அவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை வாசன் சொன்னா 9ஆம் வசனத்தில், அற்பமாய் எண்ணப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன். ஆயக்காரன் பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. ஆயம் வசூலிக்கிறவன், அவனை பார்த்தாலே மற்றவர்கள் புறக்கணி தள்ளுகிற ஒரு நிலைமை. ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி எந்த நீதியும் இல்லை, ரசமான் செலுத்தல, உபவாசம் பண்ணல, ஒண்ணு செய்யல, பாவி தன்னை ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்துகிறான். அந்த 13ஆம் வசனம் வாசிக்கிறோம், வாசிங்க. தூரத்தில் நல்லா கவனிங்க. இதான் புல்பிட்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இங்கதான் புல்பிட். பரிசேயன் எங்க இருக்கிறான்? இப்ப இங்க வந்துட்டான். இங்க முழங்கால் படி. ஏன்னா அவனுக்கு பெரிய தைரியம். ஏன்னா நான் வாரத்தில் 2 நாள் என்ன செய்யறேன்? உபவாசம் பண்றேன், எல்லாத்துலையும் காணி கொடுக்குறேன். அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், அதனால இங்க வந்து உட்காருங்க. ஆனா ஆயக்காரன் எங்க இருக்கிறான்? தூரமா. அவனுக்கு பக்கத்தில் வரக்கூட அருகதை இல்லை, தகுதி இல்லை, தன்னை தகுதியாய் எண்ணவில்லை. வேதத்தில் பிறகு தூரமாய் நின்று யோசிச்சு பாருங்க, தன் கண்களை கூட வானத்துக்கு நினைச்சல ஏற எடுக்க முடியல அவனுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய பாவம், அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்த அக்கிரமங்கள், பல காரியம். ஆனால்
அவனுக்கு என்ன தேவ சமூகத்தில் அவனை தவிர ஒருத்தர் இல்லப்பா என்று சொல்லி வந்து, தேவனே பாவியாகிய என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒளியாய் வந்தார். இலங்கை தேசத்தில் எல்லா ஸ்கூல்லையும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொண்டாடுவாங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஒளி விழா என்று அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏன்னா ஒளியாய் இயேசு என்ன செய்யறாங்க? வந்தார் என்று ஒளி விழா என்று சொல்லி, நான் ஒரு முறை ஒரு ஸ்கூலில் போயிருக்கும் பொழுது நான் போய் பேச போயிருக்கிறேன். எல்லா ஸ்கூல்லையும் அந்த ஃபங்க்ஷனை நல்லா கொண்டு வரார்கள். ஒளியாய் இந்த வந்ததைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். ஸோ பெருமை உள்ளவனுக்கு அல்ல, தாழ்வுள்ள மனிதன், அவன் எப்பேற்பட்ட மனிதன், எந்த பாவியையும் அவரால் மாற்ற முடியாத பாவியே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவேளை யாருக்கான ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தரை மாற்றுவார். அவர் மோசம், ரொம்ப கஷ்டம், அவர் இவங்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப துன்மார்க்கம், உண்மைதான். பவுல் கிறிஸ்துவையே துன்பப்படுத்தினவன், சபையையே உபத்திரப்படுத்தினவன், கர்த்தர் அவனையே சந்தித்தார். ஹல்லேலூயா. சோ தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதனால நெகட்டிவா சொல்லாம என்ன காரியம் வந்தாலும் தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். எந்த மனுஷன் அவர் ரட்சிக்க முடியும், சந்திக்க முடியும், ஆண்டவரால கூடும். சகை அவன் ஆயக்காரன் யோசிச்சு பாருங்க. மக்கள் வெறுத்தார்கள், ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டான். ஆண்டவர் வந்து, பா இறங்கி வாப்பா, அவன் வீட்டில் என்ன செய்ய போறேன்? தங்க. மற்றவங்க என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். மற்றவங்க என்ன செய்யாங்க? முறுமுறுத்தாங்க. அதை பத்தி ஆண்டவர் பிரச்சனை இல்லை, எந்த மனுஷனாலும் சரி. ஸோ எப்பேற்பட்ட மனிதர்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவனால் கூடும். ஹல்லேலூயா. தேவனை நிச்சயமாக நிச்சயவாருங்க சந்திப்பார், ஆண்டவர் மாற்றுவார். விடாப்பிடியா கர்த்தரை பற்றிக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்பேற்பட்ட நிலைமை இருந்தாலும் தேவ நோக்கி விடும். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், அவன் நினைச்சாலும் ஆண்டவர் மேடையில் இருக்கிறாரு, புல்பீட்டில் தேவ பிரசனம் இருக்கு. ஸோ அவன் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணான், ஆண்டவர் அங்கே ஆயக்காரன் அங்கே போய் நிற்கிறான். இப்போ ஆண்டவருடைய பதில் என்ன? வாசிங்க பார்ப்போம். அவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கே போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ அங்கே போயிட்டார். அவன்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா அவன் இல்லப்பா, யாரு? இவனே என்று ஆண்டவர் சொல்றத பாரு. ஸோ இட்ஸ் பாசிபிள். ஆண்டவரால் சந்திக்க முடியாத, ரட்சிக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு நபர் கூட இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அவரால் முடியும். அதனால மற்றொரு ரட்சிப்புக்காக ஜெபிச்சுக்கிறோமானா ஜெபம் தொடர்ந்து நான் விடாப்பிடியாய் ஜெபிப்போம். தேவனை பற்றிக்கொள்வோம், தேவனை பற்றிக்கொள்வோம். மூன்றாவதாக சொல்லி போக விரும்புகிறேன், குழந்தைகளை 15 வாசிங்க பார்ப்போம். அதற்றினார்கள். கொண்டு வந்து என்ன செய்யாங்க? அதற்றினார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அசட்டை செய்யப்பட்டவர்கள், நாம் அற்பமாக எண்ணினவர்கள், இவங்கெல்லாம் லாயக்கில்ல அப்படின்னு நினைச்ச ஆளை போறான் கர்த்தர் என்ன செய்தாங்க? அவரால் அங்கீகரிக்க முடியும். ஹல்லேலூயா. இவரால் அங்கீகரிக்க முடியல, ஆனால் யாரால் அங்கீகரிக்க முடியும்? இப்ப தேவனால். ஆண்டவர் சொன்னார், எப்ப அவங்களை என்ன செய்யாத, தடை பண்ணாத, தடை பண்ணாத. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வெளி தோற்றத்தை பார்த்து என்ன செய்யாதீங்க, தீர்மானிக்க கூடாது. அவர் அப்படிதான், இவர் தான் இப்படிதான் இல்லை. வெளி தோற்றத்தை பார்த்து தீர்மானிப்போமானால் மிக மோசமானது. எனக்கு கிளாடி ஈஸ்வராஜ் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது. அவர் ஆஜ்மீர்ல ஊழியம் செய்து கொண்டார். அந்த ஆஜ்மீர்ல ஊழியம் செய்தவர்களே ஒரு குடும்பம் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஃபேமிலி சர்ச் வந்தானா,
திடீரென்று சில வாரங்கள் பின்பு அவள் வரதை நிறுத்திட்டான். சரின்னு சொல்லி அவர் போய் விசிட் பண்ண சில மாதங்கள் கழித்து அவளை போய் சந்திப்போன்னு சொல்லி போனார். அப்போ பேசிக்கொண்டார்கள். அப்போ நீங்கள் மாதிரி ஆராய்ச்சி வர நிப்பாட்டீங்களே, ஏன் நீங்கள் ஃபுல் பீட்டில் ஷூ போட்டு ஆளப்புறா ஏற்றுறீங்க, அது பரிசுத்த குலைச்சல், அங்கே எப்படி நாங்கள் வருவோம்னு சொன்னாராம். இவருக்கு ஒரே யோசனை, என்னடான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா இவர் பேசினவருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் வந்து மரக்கால் வைத்திருக்கிறார். கால் இல்லை, என்ன இல்லை, கால் இல்லை, ஒரிஜினல் கால் இல்லை. அதனால் என்ன கால் வச்சிருக்காரு, இப்போ மரக்கால் போட்டு அவர் என்ன பண்ணார், இப்போ இவருக்கு மொழியாக்கம் பண்ணார். அதை பார்த்து அவங்க கடைசியில் என்ன பண்ணாங்க, பின் வாங்கி போயிட்டு. அப்போ அவர் சொன்னார், இதுதான் விஷயம். ஐயோ, நாங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சோம். இன்னைக்கு அநேகர் நினைப்பிலேயே தான் தவறாக போகிறது. நல்லா கவனிச்சிங்களா? நாங்கள் என்ன செய்தோம், இப்படி என்ன செய்தோம் நினைச்சோம். நல்லா கவனிங்க. மற்றவர்களை அற்பமாய் என்ன சிறு பிள்ளைகளை தேவன் அங்கீகரித்ததை பார்க்கிறோம். அவரால் முடியும். எவ்வளவு அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும், எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உடைய சமுதாயத்தில், சொந்தக்காரால, மற்றவர்களால், தேவனால நீங்கள் அங்கீகரிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் மற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்கலன்னு நம்ம டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள், அதை பார்த்து இன்றைக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் நீங்களும் தேவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் அவனை அக்செப்ட் பண்ணுகிறார். அவனால் முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஈசாவுடைய வீட்டுக்கு சாமுவேல் போகும்பொழுது அண்ணன்மார் 7 பேர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். 7 பேர் இருக்கிறார்கள். சாமுவேல் நினைத்தார், எலியாவை பார்த்து அவன் தான் புலி மாறி இருக்கிறான், ராஜாவா ஆக்கிடுவோம்னு சொல்லி இருந்தாங்க. 7 வரை ஆண்டவர் பண்ணார். நான் கடைசியில் யார் தெரியுமா, குடும்பத்தில் தள்ளப்பட்டவன், லிஸ்ட்லே எடுக்கப்பட்டவன், இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், இப்ப அவன் ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு. பட் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியம் செய்வதற்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய தேவனால் கூடும். 4 வார்த்தை பேச முடியலையே, அது செய்ய முடியாது, ஒண்ணு வேண்டிய அவசியம் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்த முடியும், தேவனால முடியும். யோசிச்சு பாருங்க, தாவீது வாழ்க்கையில நல்ல தகப்பனாக இருந்தால் 2 பேரும் ஜெபம் பண்ணும்போதே கூட்டு வந்திருக்கணும். இல்ல, மறந்துட்டான். ஏன்னா அவன் லிஸ்டே இல்ல. ஆகாதவன், ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று தள்ளப்பட்டவன். அவனை கர்த்தர் சமஸ்தேசருக்கு ராஜாவாய் மாற்றுவதற்கு தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நம்மை எடுத்து பிரபுக்களோட உட்கார வைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. எந்த படிப்பு வேண்டிய அவசியம் இல்லை, எந்த காரியம் வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நினைப்பாரானால் இட் இஸ் பாசிபிள். தேவனால் கூடும். அதனால உங்க வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, மற்றவங்க என்ன படிப்பு இல்லை, அசட்டை ஆகிட்டாங்க. சரி, கல்யாணத்துக்கு போகும்போது ஓசி நகை வாங்கிட்டு போகிறது. ஏன்னா 10 பேர் முன்னால் என்ன காட்டணுமா, பந்தாவா காட்டணும், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்களாம். பந்தாவா காட்டி என்ன பிரயோஜனம் இல்லை. அதல்ல, கனம் மரியாதை என்பது தேவனால் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. அவர் தரக்கூடிய ஒன்று. அதனால இட்ஸ் பாசிபிள். தேவனை உயர்த்த முடியும், தேவனை மேலே கொண்டு வர முடியும், தேவனால முடியும் என்று வேதம் சொல்கிறது. நாம் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் என்று எழுதப்படுகிறது. மேன்மைப்படுத்த அவரால் என்ன செய்யும் முடியும். எந்த மனுஷன், அது எப்படிப்பட்ட தாழ்ந்து உள்ளவனோ இல்லையோ, படிப்பு இருக்கோ இல்லையோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை, எந்த பேக்ரவுண்ட் இருக்கோ இல்லையோ, தேவனால கூடும். இட் இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால் கூடும். அதை விசுவாசிப்போம். 2020 வருஷத்தை முடிக்க போறோம். சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். இந்த வரப்போற வருஷத்துல தேவனால் எல்லாம் என்னால் முடியும். ஹல்லேலூயா. தேவனை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான பகுதி. அதை நான் சொல்லி வாசிக்க வேண்டாம். ஒரு ஐஸ்வர்யுள்ள மனுஷன் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்குள்ள அவன் கேட்ட ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை விற்று தரித்திரத்தை கொடுத்து விடும்படியாய் சொன்னார். ஆனால் அவன் நினைச்சல வரல. அடுத்த ஆண்டு சொல்லாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி சொல்லாரு, அரிது என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, முடியாதுன்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லல, என்ன சொல்லாரு, கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இட் இஸ் பாசிபிள். முடியும். எப்ப முடியும்? அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருந்தான்னா என்ன செய்யாங்க
முடிஞ்சிருக்கும். அவனுக்கு ஆசை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவனால் நினைச்சல செய்யல, அதனால தான் முடியாம போச்சு. ஆனால் தேவனால அவன் ஐஸ்வர்யனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு தேவனால் என்ன செய்யும்? கூடும், முடியும். ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான், யோசேப்பு பெரிய போஸ்ட்ல இருந்தவன், தானியேல் உன்னதமான பதில் இருந்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகளாம் ஒன்னும் இல்லாதவன் நினைக்காதீங்க, எல்லா விதத்திலும் சிறந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஈசாக்கை அபிமெலேக்காக தேடி வருகிறான், துரத்தி விட்டான் உண்மைதான். ஆனா திரும்ப என்ன செய்யறான்? தேடி வந்து என்னோட உடன்படிக்கை பண்ணுப்பான் ஒரு ராஜா நாட்டு பிரச்சையோடு கேட்கிற, அந்நிய நாட்டில் இருந்து அந்த மனுஷனோட கேட்கறத பார்க்கிறோம். ஏன்னா இவங்களெல்லாம் கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா, முடியும். ஆகவே பணம் என்பது எல்லாவற்றுக்கும் உதவி எழுதப்படுகிறது. ஆனா அவன் விட்டு கொடுக்க மனமில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் பாசிபிள், முடியும். ஆனால் அது முடியல. ஏன்னா அவன் தன்னை அர்ப்பணிப்பாதில்லை என்பதை அவர் சொன்னார். அடுத்தபடியாய் வாசிக்கும் பொழுது அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, 28ஆம் வசனம் வாசிங்க அப்போ. எப்பொழுது? முதல் வசனம். தேவனால் கூடும் சொன்ன உடனே அப்படின்னா எல்லாத்தையும் விட்டோமே, அப்ப எங்களுக்கு என்ன தெரியுது? அதான் கேள்வி. எல்லாத்தையும் விட்டுட்டோமேப்பா, இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? தேவனால் கூடும் சொல்றீங்கல்ல, ரைட்டு. இப்ப எல்லாத்தையும் என்ன செய்தோம்? விட்டோம், போட்டு கீட்டு எல்லாமே போச்சு, எல்லாம். இப்ப என்ன தருவீங்க? அதான் அவனுடைய கேள்வி. ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவன் சொன்ன பார்க்கிறோம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு படிப்படியாக அந்த காரியம் செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை வாசிங்கன்னா பின்னால பார்க்கிறோம். ஆண்டவர் அத மார்க் சுவிசேஷத்தில் வாசிக்க நினைக்கிறேன், 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. அந்த வசனத்தை வாசிட்டு மத்தேயுக்கு வருவோம். ரைட் தான். கவனிங்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் உமக்கா விட்டு பின்பற்றினோமே, என்னையா கிடைச்சி? அதான் கேள்வி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருக்காய் விட்டதெல்லாம் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற காரியம். நலதம் என்னும் தைலத்தை இவள் சிந்துகிறாள், இவரது வீணாய் போயிடுச்சுன்னு சொல்லி மற்றவருடைய கணிப்பு. ஆனா தேவனுக்காக கொடுப்பதோ தேவனுக்காக இழப்பதோ எதுவும் வீணான காரியம் அல்ல. இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். இவங்க சொல்றாங்க, சீஷல் பார்த்து, ஐயோ வீணா போச்சே, ஏன் அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறாள். அதுதான் பேதுரு, இதெல்லாம் விட்டுட்டோமே ஆண்டவரே, அப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன தருவீர் ஆண்டவரே? இப்ப வசனம் தேடுங்க. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது எவன்? யார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. விட்டவன் எவனோ, அது யாராலும் பரவாயில்ல, யாரானாலும் சரி. நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலேயே 100 நினைச்சுவானவன் அடைவான். இட் இஸ் பாசிபிள். தேவனை கொடுக்க முடியும், தேவனை கொடுக்க முடியும். 100 அங்க என்ன செய்வான்? அடைந்து நித்திய ஜீவனை என்ன செய்வாங்க? அறிந்து கொள்ள. அப்ப ஒன்னு அறிந்து கொள்ளணும், தேவனுக்காக நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற எல்லா காரியத்திற்கும் தேவன் ஒரு பெரிதான காரியத்தை அவரால் கொடுக்க கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ் என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன இன்னும் சிலர் நினைக்கிறேன் ட்ரெஸ் எடுக்க போவே நேரமில்ல பாஸ்டர், நீங்க சீக்கிரம் விட தான் போவீங்க அப்படின்னு சொல்லி நின்ற மாதிரி இருக்கு. அதை யோசனையில் போற மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக எதையும் இழந்தாலும் அதை காட்டிலும் காம்பன்சேஷன் பண்ணுவதற்கு தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஐயோ போச்சே, அதை பார்த்தா தான் இப்போ நான் சொல்ல முடியும், நான் இழந்த வந்து பெருசு சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவருக்காக ஆரம்ப நாட்களில் இழந்தோம்னா தூக்கம், கஷ்டம், சாப்பாடு, மற்ற எல்லா காரியத்தையும் இழந்தோம். அதனால ஆண்டவர் குறைச்சி வைக்கல, அதை காட்டிலும் காம்பன்சேட் பண்ணி தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தருக்காக செயல்பட்டு தேவனுக்காக இழந்தது அன்னைக்கு ஐயோ எல்லாத்தையும் சொன்னாங்க, டேய் நீ கடைசி வரைக்கும் பைதாடா தூக்கிட்டு போறேன்னு என்ன சொன்ன ஆட்கள் இருக்காங்க. பெரிய பாசத்தை சொன்னார், நீ கடைசி வரைக்கும் பையை தான் தூக்க போறேன். நான் சொன்னேன் பரவாயில்ல, பை தூக்கினா பரவாயில்ல. நல்லா கவனிங்க, தேவனுக்காக எந்த காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அதை காட்டிலும் 100 மடங்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இட் இஸ் பாசிபிள். அதை நம்ம அறிஞ்சிருப்போமானா விடுறத நினைச்ச மாட்டோமா, பார்க்க மாட்டோம். ஈசாக்கை எப்படி ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? எப்படி ஒப்பு கொடுத்தான்? ஆதியாகமம் எடுங்க. இல்ல இல்ல 15 வசனம், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும். அவ கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். பார்க்காம கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் அதனுடைய அருமையை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய கொடுக்க, தூக்கத்தின் அருமாளா 9 மணிக்கு படுக்க 10 மணிக்கு படுத்த 1 மணி நேரம் தூக்கம் போச்சே, அந்த அருமையை பார்த்தா பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா தலைவலி வந்துருச்சே அப்படின்னா இல்லை. பவுல் சொல்லுகிறார், ஜீவனையும் அருமையாக எண்ணாமல் என்று எழுதுறத பார்க்கும். அப்ப அதுக்கு பதிலாக கர்த்தர் காம்பன்சேட் பண்ணுவார். எப்படின்னா ஆவிக்குரிய பிராரம்பம் சொன்னாரு, உலக பிராரம்பம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியம் இட் இஸ் பாசிபிள். ஐயோ கொடுத்தேன் அப்படியே போயிடுச்சே, இல்ல. தேவன் அதற்கு மாறாக பல மடங்கு திருப்பி தருவதற்கு அவரால் முடியும். அதை அவர் கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் செய்கிறார். தேசங்களில் மிஷனரி எத்தனையோ இழந்தார்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சும்மா விடலை, அவ்வளவு மேல கொண்டு வச்சார் ஆண்டவர். தேவன் பயன்படுத்தினார். பேதுருவுடைய வாழ்க்கையை சொல்ல விரும்புறேன், படக விட்டு அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? புதிய ஏற்பாட்டில் பாருங்க, நடந்து போகும் பொழுது நிழல் பட்டு சுகமாக்க முடியாது வியாதேசலை கொண்டு வச்சார்கள், கடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். அது திருச்சபையில தேவன் செய்த காரியத்தை வாசிக்கிறோம். நான் கேட்டேன், தேவனால் கூடாதுன்னு சொல்றீங்க, உண்மைதான் ஆண்டவரே, எல்லாம் தேவனால் கூடுன்னு சொல்றீங்களே, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால ஆண்டவர் போகும்போது கேட்டார், டேய் சாமான் பை இல்லாம செருப்பு இல்லாம எல்லாம் அனுப்புனேன், ஏதாவது குறையா இருந்துச்சா சொல்லுங்கப்பான்னு கேட்டார். அவங்க சொன்ன தெரியுமா? ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவோடு இருந்தது. அவன் 2024 வருஷத்துல பிரவேசிக்க போகிறோம். தைரியத்தோட பேசுவோம், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நான் படுகிற பிரயாசம், நான் ஆண்டவருக்காய் பட்ட தியாகம், தேவனுக்காய் கொடுக்கிற காரியம் எல்லாத்துக்கும் தேவன் பல மடங்கு காம்பன்சேட் பண்ண அவரால கூடும். ஒருவேளை மனுஷனுக்காய் செய்வான், அவ்வளவுதான். நான் சொன்னேன், அன்னைக்கே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், 60 வயசு ஆனவொடனே அதோட முடிச்சு கதையை அனுப்பிடுவோம், அவ்வளவுதான். அது பிறகு ஒன்றும் கிடையாது. முந்தி உள்ள ஆளுக்காவது பென்ஷன் வந்துச்சு, இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? பென்ஷனும் கிடையாது. அது பிறகு எவனையும் ஏறிட்டு பார்க்க மாட்டான். எத்தனை ஃபோன் பண்ணாலும் உங்க நம்பரை பிரிச்சு வச்சாலும் எடுக்க மாட்டான், எதுக்கோ பண்றான்னு எடுக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, ஆயுள் முடிவு வரைக்கும் நம்ம செய்யும் போது ஆயுள் முடிவு வரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் காம்பன்சேட் பண்ணுவார். யோசிப்பார். மோசே தேவனுக்காய் செல்வட்டான், அவனுடைய அடக்காராதனை யாரை நடத்தினார்? தேவனே நடத்தினார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அவன் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டான். ஆனா கர்த்தர் விட்டாரா? இவ்வளவு பெரிய தலைவனாய் கர்த்தரை மாற்றினார். இன்றைக்கும் மோசே தான் யூதருடைய கண்களை பெரியவனாய் காணப்படுகிறான், இயேசுவை தவிர. இயேசு விட்டுருங்க. ஆகவே தேவனுக்காக கொஞ்சம் தூக்கத்தை விருப்பம், கொஞ்சம் சாப்பாட்டை விருப்பம், தேவ சமூகத்தை ஜோமன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சினா கொஞ்சம் ஆண்டவருக்காக அதிகாலை எழும்பும், ஜோமனும் தியாகத்தோடு. தியாகம் தான், நீ தியாகம் இல்லை என்ற நம்ம இல்லை, கர்த்தருக்காக தியாகம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து 18ஆம் அதிகாரம் 31 முஸ்லிம் 34 வரைக்கும் ஒன்று வாசிக்கிறோம். தேவனால் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியும். இட் இஸ் பாசிபிள் டு ஃபுல்ஃபில் தி பிராமிஸ் ஆஃப் காட். தேவன் சொன்ன வார்த்தையை அவரால் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது அவரே என்ன செய்வாராங்க? நிறைவேற்றுவார். சாலமோன் சொல்லுகிறான், தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்தீர்?
நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரால் முடியும். எந்த வாக்குத்தத்தம் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணாலும் சரி, நிச்சயமா நிறைவேறும். இட்ஸ் பாசிபிள். ஆண்டவரால எல்லாம் தேவனால் கூடும். தேவனால் கூடும். நான் நிறைவேற்ற முடியும், தேவனால் கூடும். கடைசியாக அந்த பரிமை குடனை குறித்து எழுதப்படுகிறது. ஆண்டவருக்கு எந்த அற்புதமும் செய்ய அவரால் கூடும். அல்லேலூயா. அந்த எரிகோனர் வீர உட்கார்ந்த பரிமை குறித்து கேட்டபடி வாசிக்கும். ஆண்டவர் கூப்பிட்டார், என்னப்பா வேணும் அப்படின்னு. ஒரு 10 லட்ச ரூபா தாங்க ஆண்டவரே. இல்லை, அது மனிதரால் கொடுக்க முடியும். இல்லை ஒரு வீடு கொடுங்க, இல்லை நிலம் கொடுங்க, இல்லை கொடுக்கலாம், அதெல்லாம் மனிதன் கொடுக்க முடியும். அவன் கேட்டது இம்பாசிபிள் திங். பார்வையை யாராலும் கொடுக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்தார். இட்ஸ் பாசிபிள். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவரால் கூடும். அவரால் முடியும். வேற ஒருவரால் அல்ல. எந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க அவரால் முடியும். எந்த காரியத்தை செய்ய அவரால் முடியும். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு அவரால் கூடும். அவரால் தான் கூடும். நம்முடைய முயற்சியில் 2023 வருஷத்தை முடிக்க போறோம். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய காரியெல்லாம் தோற்று போயிருக்கலாம், முடியாம போயிருக்கலாம். ஆனா என்ன சொல்லுங்க, ஆண்டவரே தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என்னால் முடியல ஆண்டவரே, நான் ஃபெயிலியரான உண்மை, ஆனா உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே அப்படின்ற விசுவாசத்தோடு இந்த 2024 வருஷத்துல பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஜெபம் கேட்கப்படாம போயிருக்கலாம். ஒருவேளை எதிர்பார்த்த காரியம் வளர்க்கலாம். உண்மையில எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், 2024 வருஷத்துல என் ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்க முன்பதாக ஒரு விசுவாசத்தோடு, இந்த உலகத்தில் என்னால் முடியாம போச்சு, அவங்க செஞ்சாங்க முடியல, அவங்ககிட்ட பண்ண முடியல, இவங்ககிட்ட பண்ண முடியல, இல்ல தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாய், நம்மை ஆயத்தப்படுத்த முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். எல்லா தேவசமுத்திரை நியமிக்கலாமா? எல்லா தேவசமுத்திரை நியமிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஓராபலா கதாராமா சந்தலாரா கதாராமா. கதாவே முடிசூர். தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தை ஏதோ சொல்லணுன்றதுக்காக அல்ல. 2023 வருஷத்துல பல ஃபெயிலியர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்திருக்கலாம். மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால்வெளியில கர்த்தர் நம்ம சபைக்கு, திருச்சபைக்கு தேவன் தந்த ஒரு வார்த்தை, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். விடாப்பிடியான ஜெபத்திற்கு பதில் தர அவரால கூடும். எந்த நியாயத்தில் இருந்தாலும், நீ ஜெபிக்கிற மனிதன் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் அவனை சந்திக்க தேவனால கூடும். இந்த உலகத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். சிறு பிள்ளைகள் தானே தடை செய்தார்கள், உங்களை நீங்களே நொந்து கொண்டிருக்கலாம். படிப்பு இல்லை, போதிய அறிவு இல்லை, தாளந்து இல்லை, பணம் இல்லை, இல்லை. தேவன் உங்களையும் எடுத்து ஆசீர்வதிக்க அவரால் முடியும். தேவனை பயன்படுத்த முடியும். தாவீதை பயன்படுத்த முடிஞ்சதா? நம்மளால முடியும். சாதாரண மீன் பிடிக்கிறவர்களை தேவன் பயன்படுத்தியிருப்பாரானால், கல்வி அறிவில்லாதவர்களை தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பாரானால் நம்மளை பயன்படுத்த முடியும். இட் இஸ் பாசிபிள். ஆகவே உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டாம். இந்த வருஷத்தில் முடிவில் உங்களை நீங்களே நொந்து கொண்டு பாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஆண்டவரே, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியுமாப்பா. நான் ஒருவேளை குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தாவீதை போல மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். இந்த காலவேளை தேவனுடைய ஆவியானவர் சொல்ல வார்த்தை, உன்னை உயர்த்த தேவனால் முடியும். ஜாதிகளுக்கு தலைவனாய் ஏற்படுத்த அவரால் முடியும். இட்ஸ் பாசிபிள். அது உன் நிலைமை மறந்து, உன் நிலைமை மறந்துருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை மறங்க. ஹல்லேலூயா. தேவனால் கூடும். நீ ஆண்டவருக்காக என்ன கொடுக்குறீங்க? ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்றீங்க? உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க அவரால் கூடும். தேவன் தியாகத்தை எதிர்பார்க்கிறார். நான் சொன்ன நாட்கள் 6 நாட்கள் பல மணி நேரங்கள் இரவுல உட்கார்ந்து ஜெபித்தேன். பைபிளை மாற்றி மாற்றி வாசித்து பாடங்களை ஆயத்தம் பண்ணேன். இன்னைக்கு ஜெபிக்கிறேன், இன்னைக்கும் வாசிக்கிறேன். இந்த இளமை நாட்கள்ல பல மணி நேரங்கள் இரவு முழுவதும்
அது ஒன்றும் வீணா போல. நீ பல இடங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்க, அந்த பாடங்கள் நடத்தபடி ஆசீர்வதிக்க பார்க்கிறோம். விட்டது கொஞ்சம் தான், பெற்றுக்கொள்வது அநேகம். ஆண்டவரே என்ன கிடைக்கும்? தேவனால எல்லாம் கூட சொல்றீரே, நாங்க எல்லாத்தையும் விட்ட வந்தேன்ப்பா, என்ன கிடைக்கும்? 100 தனியா இந்த உலகத்துல நித்திய ஜீவனை சொந்தம். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்காய் கொஞ்சம் தூக்கத்தை இழப்பேனா, கொஞ்சம் சாப்பாட்டை இழப்பேனா, தேவனுக்காய் ஊழியத்தை கொஞ்சம் நேரத்தை இழப்பேனா, உன் வசதியை இழப்பாயானால், உன் பொருளை இழப்பாயானால், உன் பணத்தை இழப்பாயானால், தேவன் அதுக்கேற்ற காம்பன்சேட் பண்ணுவார். தலைகீழா ஆண்டவர் தலை குனிய விட மாட்டார். எந்த விதத்திலும் ஆசீர்வாத குறைவாக வைக்கவே மாட்டார். உங்களுடைய இன்றைக்கு மற்றவருடைய பார்வைக்கு அற்பமாய் காணப்படலாம், அது வீணாய் காணப்படலாம். தேவனுக்காய் எழுப்பி ஜெபிக்கிற நேரங்கள் ஏன் வீணா ஜெபம் பண்ற, ஏன் வீணா செலவழிக்கிற, ஏன் வீணா காணி கொடுக்கிற, வீணாய் செய்கிறியா? மற்றவர்களுக்கு வீணாய் கருதப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அதை காம்பன்சேட் பண்ணுவார். கொஞ்சம் தான் ஆண்டவர் கொடுத்தார்னா 100 மடங்கு என்று எழுதப்பட்டுகிறது. இட் இஸ் பாசிபிள் வித் காட். ஆண்டவரால வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும். சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னும் மாறல, காலங்கள் மாறலாம், வருஷம் முடியலாம், வாக்கு தத்தங்கள் முடியல. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வாழ்க்கை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவரால் கூடும். ஆபிரகாம் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார், அவரால் முடிந்தது. ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும். குருடரின் கண்ணை, பிறவி குருடைய கண்ணை அவரால திறக்க முடியும், யாராலும் முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலில் கர்த்தருடைய வார்த்தை தான் அவர், மனிதரால் கூடாதுதான், உங்களால முடியாம போயிருக்கலாம். அந்த வருஷத்தை முடிக்க போற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, என்னால எல்லாம் கூடும். என்ன ட்ரஸ்ட் பண்ண, அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை முடிக்க முடியாது. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க நம்ம ஆயத்தம் பண்ண முடிய விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தை நம்முடைய மனதில் ரீங்காரம் இருக்கட்டும், நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் பதிக்கப்படட்டும். அவிசுவாசமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது, மற்றொரு அவிசுவாசம் வார்த்தை மட்டும் பேசும்பொழுது, பிரச்சனையை பேசும்பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும், ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடுமாப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா தேவ சோதனையும் ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மால கூடும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் வந்திருக்கிறீங்க, தயவுசெய்து வாயை தரங்க, தயவுசெய்து வாயை தர ஜெபம் பண்ணு. என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்க, எந்த காரியத்தோடு இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் பா சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால கூடுமாப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் பா சொல்லுங்க, சூழ்நிலை உங்களால முடியும் ஆண்டவரே, என்னால முடியாம போயிடுச்சு, மனுஷனால முடியாம போயிடுச்சப்பா, உங்களால கூடும் ஆண்டவர், உங்களால கூடுமாப்பா சொல்லுங்க. தயவுசெய்து எல்லா வாயத்தை சொல்லுங்க. நான் ஆண்டவர் சொல்ல வார்த்தையை சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் கத்துனேன், இப்ப நீங்க வாயை தரங்க, வாயை தர ஜெபம் பண்ணுங்க. விடுதலை உங்க வழியில் வந்துட்டு, தேவன் செய்யற காரியம் வருது, தேவன் செய்ய போகிறார். வரப்போ 2024 கத்த செய்ய போற காரியத்தை பார்க்க போறீங்க. இந்த வருஷம் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். ஆண்டவரே உங்களால கூடும் அப்பா. இட் இஸ் பாசிபிள் வித் யூ லார்ட். உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால முடியும் அப்பா, உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால கூடும் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை, என்ன காரியம், உங்க சரீரத்தில் என்ன நிலைமை, என்ன காரியம் சொல்லுங்க, இயேசுவை பார்த்து உம்மால கூடும், உம்மால கூடும் அப்பா. உரபல்ல கதரமா ஷபர கதரமா ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் கூடாதது. ஓ ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால். எல்லாரும் வாய்ப்பு செல்ல சத்தமா, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, ஓ ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இந்த கலிசத்தை
நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால பெரிய காரியத்தை செய்வேனே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே. நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வேனே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய கூடாத ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றும் எல்லாம் ஏசப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா சூழ்நிலைகள், எல்லா வியாதிகள், எல்லா காற்று மாற்றமான முடிவானவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. வனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இறுதியிலும் சபைக்கு நீ கொடுத்த அந்த வந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் அவநம்பிக்கை உள்ளவளாய் அல்ல, அதைரியமுடையவளாய் அல்ல, எங்களை நாங்களே நொந்து கொண்டவளாக, தரக்குறைவாய் எண்ணியவளாய் அல்ல ஆண்டவரே. நாங்கள் விடாப்படியாக ஏறெடுக்கிற ஜபத்திற்கு உம்மால பதில் தர முடியும். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் நீர் அங்கீகரிக்க முடியும் ஆண்டவரே. தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற நாமத்தை மயப்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களால் நிறைவேற்ற உம்மால முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டவத்தில் அற்புதம் செய்ய உம்மால முடியும் ஆண்டவரே. இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போற நாங்க தேவனால் எல்லாம் கூடும் என்கிற அந்த ஒரு வார்த்தையை பற்றி கொண்டு இந்த வரப்போகிற 2024 வருஷத்துல உம்மால வரக்கூடிய மேன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உமாக்காக நாங்கள் பண்ணுகிற தியாகங்கள் எல்லாவற்றுக்கும் 100 தனையாய் நீ பலன் தர உம்மால கூடும் ஆண்டவரே. நீ அதை செய்திருக்கிறீர். பலருடைய வாழ்க்கையின் காரியங்களை திருஷ்டானமா பார்த்தோம். அதை காட்டில் எங்கள் வாழ்க்கையில செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவே நாள் தைரியத்தோடு, புதுபலத்தோடு, புதிய விசுவாசத்தோடு தேவனால் எல்லாம் கூடும் என்று உண்மையே நோக்கி பார்த்தவர்களாக, மனிதனுடைய தோல்வி அல்ல, மற்றவருடைய ஏமாற்றின காரியத்தை அல்ல, நாங்கள் நம்பி ஆண்டவரே சொந்தமான காரியம் அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு அந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் சேப்ப வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கூடுறோம் ஆண்டவரே. நாளை கிறிஸ்துமஸ் ஆராய்ப்படுங்க, மாலை கத்தாவே சண்டே ஸ்கூல் புறப்படுங்க, 29 சால்முடைய திருமணத்தை பொறுப்படுங்க ஆண்டவரே. தொடக்கிற ஆயத்த ஜபங்கள், பழைய பொருளுடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. வரத்தட மண்டபங்களை கொண்டு வாங்க, சபையை விட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமாய் உடைய ஆரோக்கியமான சட்டிகளுக்களை கத்தர் மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கடைசி நாட்டில் வீணாக்காதபடி உடைய சமூகத்தை தரித்திருந்து நோக்கி பார்க்க உதவி செய்யும். நோக்கே நாங்கள் சகல கனத்தை மேன்மை துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை